Hi friends, this is Hema. Welcome to YouTube's channel. இந்த vlogல நம்ம பார்க்க போகிறது MBA, Master of Business Administration. MBA வந்து எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோக்ராம் தான் MBA. இது வந்து 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். MBA டிகிரி வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் ஃபீல்ட்ஸை வந்து கவர் பண்ணுது, லைக் அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். MBA இஸ் a very popular post graduation course in India and abroad. இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம் இன் எனி ஸ்ட்ரீம் வித் எனி ஸ்பெஷலைசேஷனோட, லைக் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் பிஎஸ்சி இன் எனி ஸ்ட்ரீம்ஸ், பிஇ ஆர் பிடெக், இந்த இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா MBA பண்ணலாம். ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் 55% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 45% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் MBA ப்ரோக்ராம். MBA பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோம்னா நல்ல டாப் மோஸ்ட் காலேஜஸில் போய் ப்ளேஸ் ஆகலாம். ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் MBAன்னு பார்த்தீங்கன்னா டான்செட். இந்த டான்செட் MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, CIT கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எக்ஸட்ரா நிறைய இந்த மாதிரி காலேஜஸ் டான்செட் ப்ரோக்ராம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல டாப் மோஸ்ட் காலேஜஸில் போய் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு டாப் இன்ஸ்டியூட் கம்பெனிஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க with high package of salary-ல. B schools-ல நிறைய MBA programs வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ B schools-ல போய் நம்ம படிக்கணும்னா ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். தட் இஸ் கால்ட் as CAT, CMAT, ZAT, IIFT, SNAP, GRE. இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா B ஸ்கூலில் போய் MBA பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது CAT எக்ஸாம், காமன் அட்மிஷன் டெஸ்ட். இதோடைய கண்டக்டிங் பாடி வந்து IIM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நேஷ்னல் லெவலில் நடக்குது. ஒன்ஸ் a year இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு ஜாயின் 20 IIMஸ்லேயும் அண்ட் ஓவர் 1200 B ஸ்கூல்ஸ் இன் இந்தியாவில் வந்து இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஆன்லைன் மோட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓவர் 156 சிட்டிஸில் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமை. CAT எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது நீங்கள் சப்போஸ் ப்ரொஃபஷனல் டிகிரி CA, CS, ICWA கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபைனல் இயர், நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரிக்கு 50% எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரிஸ், அதாவது ரிசர்வ் கேட்டகரிஸில் இருக்கிற SC, ST, PWTக்கு மினிமம் 45% மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். CAT எக்ஸாம் பேட்டர்ன் இது வந்து ஆன்லைன் எக்ஸாம். இதுக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. டியூரேஷன் வந்து 3 hours. டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போத் MCQ அண்ட் நான் MCQ கொஸ்டின்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100. அதில் MCQ வந்து 75 கொஸ்டின்ஸ், நான் MCQ வந்து 25 கொஸ்டின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 300. இந்த கொஸ்டின் பேப்பர் வெர்ஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். மார்க்ஸ் ஸ்கீமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் கேரிஸ் 3 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. -1 ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். CAT எக்ஸாமில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 செக்ஷன்ஸ்லையுமே நீங்கள் MCQ அண்ட் நான் MCQ கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். MCQங்கிறது ஆப்ஜெக்டிவ் டைப், இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கேரிஸ் பண்ணுறது 1 மார்க். நான் MCQங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ், இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. செக்ஷன் 1 வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்சிவ். இதில் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா வெர்பல் ரீசனிங், கிராமர், இடியம்ஸ், பேரா ஜம்பிளிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி டாபிக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் 34 கொஸ்டின்ஸ். MCQவில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா 22 to 24. நான் MCQ வந்து 10 to 12. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இதில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், சீரீஸ், ப்ரொபோசிஷன்ஸ், அசப்ஷன்ஸ், பசில்ஸ். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 32. அதில் MCQ 24, நான் MCQ வந்து 8. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் வந்து ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோஸ். இதோடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 34. இதில் MCQ கொஸ்டின் 24 to 27 கொஸ்டின்ஸ், நான் MCQ கொஸ்டின் வந்து 7 to 10. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ZAT, Xavier's ஆப்டிடியூட் டெஸ்ட். இதை கண்டக்ட் பண்ணுறது Xavier இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், JAMSET-4. ஒன்ஸ் நீங்கள் ZATல ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து Xavier இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் MBA ப்ரோக்ராம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் Xavier இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸில் வந்து 10 ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது ரெண்டையும் தவிர ஓவர் 700 B ஸ்கூல்ஸ் வந்து இந்த ZAT ஸ்கோரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த எக்ஸாம் நேஷனல் லெவலில் நடக்கிறது. ஒன்ஸ் a year இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஆன்லைன் எக்ஸாம்.
வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி. எலிஜிபிலிட்டி ஆஃப் ZAT எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப் சப்போஸ் நீங்கள் யூஜி டிகிரி வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த ZAT எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ZAT எக்ஸாம் பேட்டர்னில் கொஸ்டின் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பார்ட் 1ல் வந்து 75 கொஸ்டின்ஸ் கேரிஸ் 75 மார்க்ஸ். டியூரேஷன் வந்து 165 மினிட்ஸ். டாபிக்ஸ் வந்து வெர்பல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் 26 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். டெசிஷன் மேக்கிங்கில் 21 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷனில் 28 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.25 மார்க்ஸ். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, ஆஃப்டர் 8th அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்ட் 2. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜென்ரல் நாலேஜை பற்றி 25 கொஸ்டின்ஸ் கேரிஸ் 25 மார்க்ஸ். உங்களுக்கு இதோடைய டைம் டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அடுத்த ஒரு பாப்புலரான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா GMAT, கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். இதை கண்டக்ட் பண்ணுற பாடி பார்த்தீங்கன்னா GMAC, கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் கவுன்சில். இந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் வாங்கினீங்கன்னா டாப் MBA காலேஜஸ் இன் இந்தியாவில் இருக்கிறதுல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் XLR, Xavier's இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MDI, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், எக்ஸெட்ரா. GMAT வந்து ஒரு குளோபல் எக்ஸாம். இது நேஷ்னல் லெவலில் நடக்கிறது இல்லை, இது வேர்ல்டு வைட் நடக்கிற ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமை வந்து ஓவர் 2000 பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் 7000 MBA ப்ரோக்ராம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த GMATக்கும் CATக்கும் ZATக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CATும் ZATும் நேஷ்னல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். GMAT வந்து குளோபல் எக்ஸாம், வேர்ல்டு வைட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் GMATல நீங்கள் ஸ்கோர் வாங்கினீங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்கிற பி ஸ்கூல்ஸ்லையும், அதாவது 2000 பி ஸ்கூல்ஸ்லையும் 7000 MBA ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிற காலேஜஸில் நீங்கள் MBA பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் வேர்ல்டு வைடில் இருக்கிற ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் MBA பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த GMAT வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம். GMAT எலிஜிபிலிட்டி ஃபார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 18 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. GMAT எக்ஸாம் எழுத உங்களுக்கு வேலிட் பாஸ்போர்ட் வேணும். அண்ட் GMAT நீங்கள் வந்து இயரில் 1 இயரில் நீங்கள் 5 டைம்ஸ் அப்பியர் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதுக்கடுத்த சிட்டிங்ஸ் வந்து 16 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் GMAT வந்து அப்பியர் ஆக முடியும். GMAT எக்ஸாம் வந்து 4 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதோட டியூரேஷன் வந்து 3.5 hours. செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் அனலிட்டிக்கல் ரைட்டிங் அசஸ்மெண்ட். இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் 30 மினிட்ஸ் எழுதுவீங்க. கொஸ்டின் டைப் வந்து அனலைசஸ் ஆஃப் அன் ஆர்கியூமெண்ட். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இன்டெகிரேட்டட் ரீசனிங். இது வந்து 30 மினிட்ஸ் 12 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. என்னென்ன டாபிக் கவர்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன், டேபிள் அனலைசஸ், மல்டிபிள் சோர்ஸ் ரீசனிங், 2 part அனலைசஸ். தேர்ட் ஒன் வந்து குவான்டிடேட்டிவ் ரீசனிங். இதில் 31 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் 62 மினிட்ஸில். இதோடைய டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி, ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸாக இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் வெர்பல் ரீசனிங். இது வந்து 65 மினிட்ஸ் இதுக்கு எழுதுவீங்க 36 கொஸ்டின்ஸை. இதில் டாபிக் கவர் பண்ணுறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், சென்டென்ஸ் கரெக்ஷன், தென் கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த டாபிக் கவர் ஆகிருக்கும். இந்தியாவில் உள்ள பி ஸ்கூல்ஸ் டாப் இன்ஸ்டியூட்டில் MBA ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க CAT ZAT என்ட்ரன்ஸ் எக்ஸாமை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்டேட் லெவலில் அண்ணா யூனிவர்சிட்டி, PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, CIT இதில் படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டேட் லெவலில் நடக்கிற TANSET எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாமல் நான் MBA ப்ரோக்ராம் வந்து அப்ராடில் போய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க GMAT எக்ஸாமை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிகிரி பண்ணலாம். ஒன் இஸ் MBA, தட் இஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் 2 years ப்ரோக்ராம். இன்னொன்று வந்து PGDM, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட். இதுவுமே 2 years ப்ரோக்ராம் தான். இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸுமே 2 year கோர்ஸ். இந்த PGDMங்கிறது வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற பாடி வந்து எல்லாமே அட்டானமஸ் பாடிஸ் தான். தட் இஸ் லைக் IIM இந்த மாதிரி பி ஸ்கூல்ஸ் வந்து PGDM வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. MBA வந்து நாலேஜ் பேஸ்டாக நீங்கள் படிப்பீங்க. PGDM வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக படிப்பீங்க. இட்ஸ் ப்ரொவைடிங் எக்ஸ்போசர் டு ரியல் லைஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா MBAயும் சரி PGDMமும் சரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியன்ட் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் காமன் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும்.
ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். எம்பிஏவோட கம்பேர் பண்ணும்போது பிஜிடிஎம் உடைய ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. பிகாஸ் இதை ஆஃபர் பண்ணுறது பி ஸ்கூல்ஸ் அட்டானமஸ் பாடி. இன் ரீசன்ட் டைம்ஸில் எம்பிஏ வந்து வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் பண்ணுறாங்க. வேரியஸ் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலரில் படிக்கிறது தெரியும் அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் மோடில் தெரியும். ரெகுலரில் ஃபுல் டைமாக நம்ம போய் படிக்கிறது. இது டிஸ்டன்ஸ் மோடில் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அக்ரிகேட்டட் உள்ள யூஜிசி ரெகக்னைஸ் போர்டில் படிங்க. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் அதோடைய ஸ்டாச்சர் வந்து டிஃப்ரெண்ட் தான். ரெகுலர் மோடில் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த 2 மோடை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்குது அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணலாம். இந்த ஆன்லைன் எம்பிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸ்லி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டேவும் கூட பண்ணலாம். கிளாஸஸ் வந்து ஈவினிங் மோட் அல்லது வீக்கெண்ட் கிளாஸஸாக இருக்கும் அல்லது டெய்லி கிளாஸஸாக கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் எம்பிஏ கோர்ஸ்க்குமே அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எப்படி ரெகுலரில் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களுடைய கம்பெனியிலேருந்து ஆஃபர் கொடுத்து படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் எம்பிஏ ப்ரோக்ராம் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஜாபை குவிட் பண்ணாமல் அப்படின்னா அந்த கோர்சஸ் எம்பிஏ ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இஎம்பிஏ. இந்த எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ யார் மோஸ்ட்லி இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறவங்க, ஜாபை குவிட் பண்ணாமல் நம்ம இந்த ஒரு சில நல்ல ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் பண்ணணுங்கிறவங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இருக்குது, பிஜிடிஎம்மும் இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இந்த 2 மேனேஜ்மெண்ட்ஸையுமே ஆஃபர் பண்ணுறது வந்து பி ஸ்கூல்ஸ். இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேச்சுலர் டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம், பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பி ஸ்கூல்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐஏஎம், ஐஏஎஸ், எஃப்எம்எஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது அதில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். தட் இஸ் கேட், எக்ஸ்மேட், ஜிமேட், சிமேட் இது வந்து நீங்கள் எழுதி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து 55% ஆஃப் எடுத்துருக்கணும். ஒரு சில இந்த பி ஸ்கூல் இன்ஸ்டியூட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது ஸ்கூல் டு ஸ்கூல் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுடைய பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. எம்பிஏ ப்ரோக்ராம்ஸோடைய ஸ்பெஷலைசேஷனில் ஃபஸ்ட்டு டாப்பாக இருக்கிற ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் ஃபினான்ஸ், MBA in Marketing, MBA in HR Human Resources, MBA in Information Technology, MBA in Operation Management. இந்த 5 இதுவுமே ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸில் டாப்பாக இருக்குது. ஸோ இதில் எனி ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஹவு டு சூஸ் MBA ஸ்பெஷலைசேஷன்? MBA ப்ரோக்ராமில் எப்படி ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் யூஜியில் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை ரிலேட் பண்ணி நீங்கள் MBA கோர்ஸுக்கு நீங்கள் எடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க, அதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா MBAவில் என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும்னா நீங்கள் ஃபினான்ஸ் எடுங்க. சப்போஸ் நீங்கள் டெக்ஸ்டைல் படிச்சிருக்கீங்கன்னா அது மாதிரி MBAவில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் மார்க்கெட்டிங், BBA இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் படிச்சிருக்கீங்க மார்க்கெட்டிங்னா MBA இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு, நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஈவன் நீங்கள் டாப் இன்ஸ்டியூஷன், டாப் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அல்லது பி ஸ்கூல்ஸ் இந்த இதில் படித்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து டாப் இன்ஸ்டியூட் கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், டெல்லாய்ட், HCL, மைக்ரோசாஃப்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் MBA ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸ், ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸையும் டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.